வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கௌரி, ஓ, நான் கூட பேச மாட்டேன். என்ன கௌரி கோவமா? துர்காவை பாம்பு கடிச்சப்ப உடனே அவளை காப்பாத்த வரலன்னு வருத்தமா? பின்ன வருத்தம் இல்லாம என்னவா? பாம்பு கடிச்சு துர்கா துடிச்ச துடிப்ப நீ பாத்திருக்கணுமே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல தெரியுமா? நீ இங்க இருக்கும்போது துர்காவை எப்படி பாம்பு கடிச்சது உனக்கு தெரியாம எப்படி அது நடந்துச்சு? முதல்ல இங்க பாம்பு எப்படி வந்திருக்க முடியும்? இது எதுவுமே எனக்கு புரியல. பாம்பு தானா வரல, யாரோ ஏவி விட்டுருக்காங்க. அது தானா கடிக்கல, கடிக்க வச்சிருக்காங்க. யார் அது? யாரா இருக்கும்? அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறியா? உன்கிட்ட எதுக்கு நான் மறைக்க போறேன்? ஆனா துர்காவை பாம்பு கடிக்காம நீ நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாமே. துர்காவை பாம்பு கடிக்கணுங்கிறது விதி, அதை யாராலையும் மாத்த முடியாது. முக்கியமா காவல் தெய்வமான எனக்கு விதியை மாத்தி எழுதுற சக்தி எல்லாம் கிடையாது. அது சரி, பாம்பு கொத்தணுங்கிறது விதி. ஆனா பாம்பு கொத்துற நேரத்துல நீ வீட்ல எல்லாமே எங்க போன? நான் துர்காக்கு அம்மன் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரும்போதே பார்த்தேன், உன்னை காணோம். ஐயோ, என்ன பேச மாட்டேங்கிற? எங்க போயிருந்தேன்னு சொல்லு. அப்படி போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? கௌரி, நீ என் குழந்தை, நீ கேட்டு நான் சொல்லாம இருப்பனா? இப்போ உனக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.